SSC Max Academy. In the series of video நம்ம என்ன பார்க்க போறோம்னா current affairs analysis, monthly analysis பார்க்க போறோம். So இந்த current affairs not only for SSC examination, for the other examination also it will be useful. So in the current affairs வந்து month of August. First news is knuckleball 2 discovered by IIT Kanpur. So knuckleball 2 னா nothing, இது வந்து ஒரு type of bowling like spinning அந்த மாதிரி இருக்க ஒரு type of bowling தான் knuckleball. ஸோ இது யார் வந்து 2.0 வந்து யார் டிஸ்கவர் பண்ணான்னா IIT கான்பூர். ஸோ திஸ் வில் பி இம்பார்ட்டண்ட், இது இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு இது யார் வந்து ஃபர்ஸ்ட்டு யூஸ் பண்ணா, இதை டிஸ்கவர் பண்ணது வந்து சவுத் ஆஃப்ரிக்கன் பிளேயர் சார்ல் லான்ஸ்வர்த். பேஸ்பாலில் அவர் வந்து டிஸ்கவர் பண்ணியிருப்பார். ஆனால் இதை ஃபர்ஸ்ட்டு யூஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜஹீர் கான். ஸோ இவர் IPL 2010 இதை வந்து ஃபர்ஸ்ட்டு யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ திஸ் கொஸ்டின் இஸ் அபவுட் knuckleball 2.0 discovered by IIT Kanpur. So next is CAQM has announced a revised GRAP, Graded Response Action Plan, to combat deterioration of air quality in NCR during winter. So CAQM na Commission for Air Quality Management. So இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரிவைஸ்டு கிரேடட் ரெஸ்பான்ஸ் ஆக்ஷன் பிளான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்ன இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேடட் ஆக்ஷன் பிளான் வந்து who will be giving CAQM, okay, Commission for Air Quality Management. Second ஒன்று GRAP எப்போ ஃபஸ்ட்டு நோட்டிஃபைட் பண்ணாங்கன்னா January 2017. யார் பண்ணுவாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். ஸோ இவங்க தான் ஃபர்ஸ்ட்டு 2017 கொண்டு வந்தாங்க. ஸோ ஹியர் இஸ் இம்பார்ட்டண்ட் அண்ட் ஹூ. ஸோ GRAP. ஸோ இதுக்காக என்ன பண்ணுவாங்க, சிட்டிசன் சார்ட்டரையும் அமெண்ட் பண்ணியிருக்காங்க. சிட்டிசனுக்கும் ஒரு சில ரூல்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு கார்னா சிங்கிள் பர்சன் போகக்கூடாது, இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் இருக்கு இல்லையா. அப்போ டு காம்பேட் பொல்யூஷன் இந்த மாதிரி சர்டைன் ரூல்ஸ் அமெண்ட் பண்ணோன்னா சிட்டிசன் சார்ட்டர் இருக்கும், அங்கே தான் நம்ம என்ன பண்ணோன்னா அமெண்ட் பண்ணி தான் அந்த ரூல்ஸை கொண்டு வர முடியும். ஸோ தேர்ட் கொஸ்டின் இஸ் உல்லாஸ், எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான். ஸோ இவர் என்ன பண்ணியிருப்பார்னா உல்லாஸ் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனை லான்ச் பண்ணியிருப்பார். ஸோ எதுக்கு லான்ச் பண்ணாங்கன்னா 3rd anniversary ஆஃப் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. ஸோ NEP எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2020. ஸோ அதை ரிமார்க் பண்ணுறதுக்காக உல்லாஸ் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் லைஃப் லாங் லேர்னிங் ஃபார் ஆல் இன் சொசைட்டி, இதுதான் இதோட அப்ரிவேஷன். ஓகே, ஸோ ULLAS, அண்டர்ஸ்டாண்டிங் லைஃப் லாங் லேர்னிங் ஃபார் ஆல் இன் சொசைட்டி. ஸோ நெக்ஸ்ட் இது என்ன பண்ணாங்கன்னா இந்த மினிஸ்டர் வந்து ஒரு லோகோவும் லான்ச் பண்ணாங்க. லோகோ நம்மளுக்கு கேட்குறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான், ஆனால் அதோட ஸ்லோகன் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நவ்பாரத் சக்ஷத்ர காரியக்ரம். ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டண்ட். ஓகே, எந்த மினிஸ்டர் லான்ச் பண்ணுறாங்க ஈஸியாக சொல்லிடலாம். NEP அப்படின்னா எஜுகேஷன் மினிஸ்டர் தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் இஸ் ரினியூவபிள் எனர்ஜி ஃபெஸ்டிவல் எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவாவில் நடந்தது, பேஞ்சிம் கோவா. யார் யார் வந்து பண்ணாங்க அப்படின்னா AIREA, கோவா கவர்மெண்ட் அண்ட் AIREA. ஓகே, ஸோ AIREA என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா ரினியூவபிள் எனர்ஜி அசோசியேஷன். ஓகே, ஸோ இவங்க எதுக்காக இதை பண்ணாங்க அப்படின்னா ஒரு போர்ட்டல் இருக்குது, நேஷ்னல் போர்ட்டல். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரூஃப்டாப் சோலார் அண்ட் ஃபவுண்டேஷன் டே. ஓகே, ரூஃப்டாப் சோலார் அண்ட் ஃபவுண்டேஷன் டேக்காக இவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த ஃபெஸ்டிவலை கண்டக்ட் பண்ணாங்க. ஏன் இந்த ரினியூவபிள் எனர்ஜி வந்து நம்ம வந்து இப்போது கான்சென்ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து 500 GW ஆஃப் ரினியூவபிள் எனர்ஜி 2030 அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் இந்த ரினியூவபிள் எனர்ஜி ஃபெஸ்டிவல் நம்ம பண்ணுறோம். ஸோ பிளேஸ் இஸ் இம்பார்ட்டண்ட், எங்கே வந்து இந்த ஃபெஸ்டிவல் வந்து கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்றது நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட் ஹியர். நெக்ஸ்ட்டு ப்ளூ வேல் கேர்கேசஸ் அஷோர் அட் மேகவரம்.
ப்ளூ வேலுங்கிறது லார்ஜஸ்ட் அனிமல் பிளானட்ல. லிவிங் அனிமல், லார்ஜஸ்ட் லிவிங் அனிமல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ வேல். இந்த ப்ளூ வேலோட கேர்கேஸ், அதோட உடம்பு எங்கன்னா ஒரு பீச்சில் வந்து கரை ஒதுங்கி இருக்கு. எந்த பீச்னா மேகவரம் பீச், ஆந்திர பிரதேஷ். ஸோ இந்த ப்ளூ வேல் பற்றி இப்போ ப்ளூ வேல் பற்றி என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா அதோட ஐயூசிஎன் ஸ்டேட்டஸ் பற்றி கேட்கலாம். ஸோ ஐயூசிஎன் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா என்டேஞ்சர்டு. ஓகே, ஸோ இது என்டேஞ்சர்ட் தான், கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் கிடையாது, இட் இஸ் என்டேஞ்சர்ட். நெக்ஸ்ட்டு, இட் இஸ் த லார்ஜஸ்ட் அனிமல் டு லிவ் ஆன் அவர் பிளானட். ஓகே, இப்போ லிவிங் அனிமல்ல இதான் லார்ஜஸ்ட் அனிமல் ப்ளூ வேல். ஸோ இதோட லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா 80 to 90 இயர்ஸ் ப்ளூ வேலோட லைஃப் ஸ்பேன். நெக்ஸ்ட்டு, பாப்புலேஷன் ஆஃப் டைகர்ஸ் டிக்ரீஸ்டு ஃப்ரம் 26 to 21 இன் கவால் டைகர் ரிசர்வ். இப்போ வந்து டைகரோட பாப்புலேஷன் ஓவராலாக இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த கவால் டைகர் ரிசர்வில் பாப்புலேஷன் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதில் என்ன இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் ஆஃப் திஸ் டைகர் ரிசர்வ் அண்ட் இஃப் எனி ஏதாவது ரிவர்ஸ் வந்து அது உள்ளே இருக்கா, இல்லை அதோட நார்தர்ன் பவுண்ட்ரி, அதோட சதர்ன் பவுண்ட்ரியில் ரிவர்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்றது தான் இம்பார்ட்டண்ட். இந்த கவால் டைகர் ரிசர்வ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கானா, ஸ்டேட் ஆஃப் தெலுங்கானா, டெக்கன் பெனின்சுலா, சென்ட்ரல் ஹைலாண்டில் தான் இருக்குது. ஓகே, ஸோ இது எந்த ரிவரோட கேட்ச்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கோதாவரி அண்ட் கடம். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட். கோதாவரி அண்ட் கடம் ரிவரோட கேட்ச்மெண்ட் ஏரியா இந்த கவால் டைகர் ரிசர்வ் தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் மேஜிக் பின். மேஜிக் பின் அப்படின்றவங்க NCCF. NCCFனா நேஷனல் கோஆப்ரேட்டிவ் கன்சியூமர் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இவங்க கூட சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா ஆன்லைனில் ஓகே செல்லிங் டொமேட்டோஸ் ஃபார் 70 per kg த்ரூ ONDC பார்ட்னர்ஸ். ஓகே, ஸோ இந்த ஸ்டார்ட் அப் பேர் மேஜிக் பின். இவங்க NCCF, இது வந்து ஒரு அபெக்ஸ் பாடி, நேஷனல் கோஆப்ரேட்டிவ் கன்சியூமர் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா. ஓகே, ஃபார் கன்சியூமர் கோஆப்ரேட்டிவ்ஸ்க்கு இது ஒரு அபெக்ஸ் பாடி, இவங்க தான் ஹெட். இவங்க என்ன பண்ணுவாங்க ONDC பிளாட்ஃபார்ம், ONDCனா ஓப்பன் நெட்வொர்க் ஃபார் டிஜிட்டல் காமர்ஸ். ஓகே, ஸோ இவங்க கூட சேர்ந்து டொமேட்டோஸ் வந்து 70 per kg வந்து விற்கிறாங்க ஆன்லைன். ஓகே, ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். NCCF இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்டார்ட் அப்போட நேமும் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு, மோர் தென் 1200 பயோகேஸ் பிளான்ஸ் ஹாவ் ரெஜிஸ்டர்ட் ஓவர் கோபர்தன் போர்ட்டல். ஃபர்ஸ்ட் கோபர்தன் போர்ட்டல். இந்த கோபர்தனோட அப்ரிவேஷன் பார்த்தீங்கன்னா கேல்வனைசிங் ஆர்கானிக் பயோ அக்ரோ ரிசோர்சஸ் தன். ஓகே, ஸோ இது யார் பண்ணாங்கன்னா நம்ம இந்தியன் கவர்மெண்ட் தான் பண்ணாங்க. ஆர்கானிக் பயோ அக்ரோ ரிசோர்சஸ். ஓகே, இந்த பயோகேஸ் இதெல்லாம் பண்ணுறதுக்கு இந்த இனிஷியேட்டிவ் கொண்டு வந்தாங்க. ஸோ இதோட அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா CBG பயோகேஸ் பிளான்ட். இந்த நம்மளோட நாட்டில் வந்து பயோகேஸ் கம்ப்ரெஸ்டு பயோகேஸ் பிளான்ட் வந்து நிறைய கொண்டு வரணும் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. CBG பயோகேஸ் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா CBGயில் ஒரு 95% மீத்தேன் இருக்கும், பயோகேஸில் டிஃப்ரென்ஸ் ஆகும். ஸோ என்னன்னா பியூரிஃபைடு பயோகேஸ் CBG. ஸோ நெக்ஸ்ட், மெகா பிளான்டேஷன் ட்ரைவ் ஃபார் ஆயில் பாம் கல்டிவேஷன் under National Mission for Edible Oils, okay, is being organized across India. So in the palm oil cultivation, ஏன்னா நம்ம வந்து இம்போர்ட் நிறைய பண்ணுறோம் பாம் ஆயில் இந்தியாவில், நமக்கு வந்து தேவைகள் அதிகமாக இருக்குது. ஸோ we are also producing oil palm, ஆனால் we are importing so much. ஸோ அதனால் என்ன பண்ணாங்க மெகா பிளான்டேஷன், நிறைய வந்து ஆயில் பாம் கல்டிவேஷன் பண்ணணும் அப்படின்னு ஒரு நேஷனல் மிஷன் வந்து கொண்டு வந்தாங்க. ஓகே, ஸோ அதோட எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயில் பாம் ப்ரொடக்ஷனோட ஏரியாவை 10 lakh ஹெக்டர்ஸ்க்கு இன்க்ரீஸ் ஆகணும். அதே மாதிரி அதோட ப்ரொடக்ஷன் குவான்டிட்டியை 11.20 lakh tons இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ இட் வில் கம் அண்டர் ஆத்ம நிர்பர் பாரத். கம் அண்டர்னா இது எதுக்காக இதை பண்ணணும்னா ஆத்ம நிர்பர் பாரத். எதுக்கு ஆத்ம நிர்பர் பாரத்? ஸோ நம்ம வந்து மற்ற கண்ட்ரியை டிபெண்ட் பண்ணக்கூடாது இம்போர்ட்டுக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த ஆத்ம நிர்பர் பாரத் கொண்டு வந்தோம். So by reducing import burden. Next, Indian Consulate General and Embassy in Nepal organizes events on Life Mission. Okay, so Life Mission வந்து COP26ல இந்தியா கொடுத்தது. So COP number is important here.
COP 26 or 27 so far 27 பண்ணியிருக்கோம் ஓகே ஸோ ஆனால் லைஃப் மிஷன் எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா COP 26 ஓகே ஸோ லைஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா லெட் குளோபல் மாஸ் மூவ்மெண்ட் டு நட்ச் த இண்டிவிஜுவல் அண்ட் கம்யூனிட்டி ஆக்ஷன் டு ப்ரிசர்வ் த என்விரான்மெண்ட் ஓகே ஸோ இது எந்த COP கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் ஆஃப் 26th UNFCCC எங்கே நடந்ததுன்னா கிளாஸ்கோவில் நடந்தது ஸோ தீஸ் ஆர் த கரண்ட் அஃபேர்ஸ் ஸோ இதோட கொஸ்டின்ஸ் நம்ம இப்போ பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் who introduced knuckleball at the world stage for the first time so at the world stage அப்படினு பார்த்தீங்கன்னா we have to select Zahir Khan not Charles Langevin okay so world stage the first introduce பண்ணவர் Zahir Khan தான் next when was the graded response action plan notified by MOE FCC to combat air pollution year வந்து பார்த்தீங்கன்னா 2017 so already இதை நம்ம பார்த்தோம் so next is name the application launched by Education Minister on 3rd anniversary of NEP so we know that Ullas okay so when was the national portal for rooftop solar launched when ன்னு கேட்டிருக்காங்க by PM Modi so என்னைக்கு லான்ச் பண்ணார்னா 2022 year கேட்டிருக்காங்க that is 2022 so IUCN next question பாருங்க what is the IUCN status of the largest animal on earth blue whale so அதோட IUCN status endangered next which of the following rivers flow through Kawal Tiger Reserve so Godavari and also Kadam so இதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் next what is the sanction strength of board of directors of NCCF so இதோட sanctioned strength கேக்குறாங்க so 21 நம்ம எந்த போர்டு எந்த கவுன்சில் எதை பத்தி படிச்சாலும் அதோட strength வந்து பாத்துக்கிறது very important they may ask question from this so next is which among the following is the nodal ministry for Govardhan portal so Govardhan portal ஓட nodal ministry வந்து எதுன்னு கேக்குறாங்க so நம்ம வந்து environment ministry னு எழுதிட முடியாது so it is Jal Shakti ministry okay so India is the largest importer and second largest consumer of oil palm இல்ல vegetable oils னு வரும் okay so spices இல்ல soya bean தெரியும் நமக்கு அதுவும் இல்ல corn இல்ல vegetable oil when was the lifestyle for environment or life mission launched by PM Modi so இங்க பாருங்க COP 27 கொடுத்திருக்காங்க ஆனா இது வேற எய்ம் இது இல்ல so COP 26 at Glasgow so next current affairs Verstappen won the 2023 F1 Belgium Grand Prix securing 8 consecutive win so இந்த Verstappen ரவரு belongs to Belgium so அவர் என்ன பண்ணிருப்பார்னா இந்த Formula 1 car race ஓட ஒரு series of event தான் இந்த Grand Prix F1 Belgium Grand Prix so இதுல வந்து 8th டைமா அவர் வின் பண்ணிருக்காரு 8th டைமா வின் பண்ணிருக்காரு இந்த ட்ராக் பத்தி பாத்துக்கோங்க ஃபார்முலா 1 சாம்பியன்ஷிப் 1950 ஸோ இதோட சேர்ந்தது தான் இந்த கிராண்ட் பிரிக்ஸ் ஈவெண்ட் இந்த ட்ராக் வந்து 7.004 கிலோமீட்டர் இருக்கு 2 DRS டிடக்ஷன் ஜோன் இருக்கு DRS டிடக்ஷன் ஜோன் மேக்ஸிமம் 4 தான் இருக்கும் ஒரு ட்ராக்குக்கு ஹியர் இட் இஸ் 2 ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க 13.3 lakh girls and women have gone missing between 2019 to 21 யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா நேஷனல் கிரைம் ரிப்போர்ட் பியூரோ இவங்க சொல்லியிருக்காங்க 13.13 lakh girls and women ஸோ இது எந்தெந்த ஸ்டேட் வந்து ஃபர்ஸ்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மத்திய பிரதேஷ் இருக்கு ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் மிஸ்ஸிங் கேசஸ் இங்கே தான் இருக்கு ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நியர் வெஸ்ட் பெங்கால் இருக்கு ஃபர்ஸ்ட் ஒன்ல மத்திய பிரதேஷ் செகண்ட் வெஸ்ட் பெங்கால் யூனியன் டெரிட்டரியில் பார்த்தீங்கன்னா யூனியன் டெரிட்டரியில் டெல்லி தான் ஹையஸ்ட் கேசஸ் இருக்கு ஓகே ஸோ இது யார் சொல்கிறாங்க என்சிஆர்பி நேஷ்னல் கிரைம் ரிப்போர்ட் பியூரோ எந்தெந்த ஸ்டேட்டு மத்திய பிரதேஷ் ஃபர்ஸ்ட்டு வெஸ்ட் பெங்கால் செகண்ட் இன் ஸ்டேட் லிஸ்ட்டு யூனியன் டெரிட்டரி லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட்டு டெல்லி இருக்குது ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு
Project worth rupees 2273.44 crores have so far been sanctioned under Northeast Special Infrastructure Development Scheme. ஸோ இந்த ஸ்கீம் பேர் என்னென்னா NACIDS. இந்த NACIDSனு பார்த்தோன்னே நீங்கள் இந்த எண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் பிலாங்ஸ் டு நார்த் ஈஸ்ட். ஓகே, ஸோ நார்த் ஈஸ்டில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்காக ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க. ஸோ அந்த ஸ்கீம் பேர் தான் NACIDS. ஸோ இதில் என்னென்னலாம் கவர் பண்ணுவாங்க அப்படின்னா, நார்த் ஈஸ்டில் வாட்டர் சப்ளை, பவர், கனெக்டிவிட்டி அண்ட் டூரிசம். முக்கியமாக இதில் கனெக்டிவிட்டி இஸ் இம்பார்ட்டண்ட். ஏன்னா அங்கே நிறைய இடத்துல நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டியே இல்லை. ஓகே, ஸோ NACIDS எங்கன்னு பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட். ஸோ நெக்ஸ்ட்டு பென்ஷன் ரெகுலேட்டர் PFRDA. இது வந்து அபெக்ஸ் பாடி ஃபார் பென்ஷன். ஓகே, பென்ஷன் ஸ்கீம்ஸு ரெகுலேட்டர் எல்லாமே இந்த PFRDA மாதிரி தான். இதே மாதிரி நபார்டு, செபி தனித்தனியாக இருக்கிற மாதிரி பென்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா PFRDA தான். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இன்டர்மீடியரிஸ் பேர் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா ஆன்யூட்டி பிஸ்னஸ். ஸோ இன்டர்மீடியரிஸ் வந்து இவங்க பார் தான் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டைரெக்டாகவே வந்து இவங்க வந்து சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. எப்படின்னா டைரக்ட் சேனல்ஸ் மூலிமா வச்சுருக்காங்க. ப்ரைவேட்டாக யாரும் பண்ணாமல் இப்போ அந்த பேங்க்னா அந்த பேங்க்கில் இருக்கிறவங்களே பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அதனால தே வில் ஆஸ்க் இந்த PFRDA பற்றி அவங்க கொஷின்ஸ் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு டார்னியர் மேரிடைம் ஏர்க்ராஃப்ட் யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் நேவியோடது. IAF C-130 டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்ட். ஸோ இது எங்கே போயிருக்கா அப்படின்னா கொக்கோஸ் ஐலாண்ட், ஆஸ்திரேலியா. ஸோ கொக்கோஸ் ஐலாண்ட் பார்த்தீங்கன்னா 2 ஐலாண்ட் இருக்குது. கொக்கோஸ் ஐலாண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா அது ஒன்று இருக்குது, ஆஸ்திரேலியா அது ஒன்று இருக்குது. ஸோ இந்த டார்னியர் மேரிடைம் ஏர்க்ராஃப்டும் IAF C-130 டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்டும் எங்கே போனாங்கன்னா கொக்கோஸ் ஐலாண்ட், ஆஸ்திரேலியா தான் போனாங்க. ஓகே, ஸோ இது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா, கொக்கோஸ் கீலிங் ஐலாண்ட் அப்படின்னா இது ஆஸ்திரேலியா இருக்கிறது. நார்மல் கொக்கோஸ் ஐலாண்டுங்கிறது சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ இது எதுக்காக போயிருக்காங்கன்னா எக்ஸ்பேண்டிங் இந்தியாஸ் மிலிட்ரி ரீச் அண்ட் என்ஹான்சிங் இன்டர்ஆப்பரபிலிட்டி வித் ஆஸ்திரேலியா. நெக்ஸ்ட்டு ஸோ சிம்போசியம் ஆன் சைல்ட் சேஃப்டி, சைல்ட் ப்ரொடெக்ஷன் அண்ட் சைல்டு வெல்ஃபேர் எங்கே நடந்ததுன்னா ராஞ்சியில் நடந்திருக்கு. ஸோ ஒரு சிம்போசியம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. சிம்போசியம்னா தே வில் டிசமினேட் த இன்ஃபர்மேஷன். இதை பற்றிலாம் இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. ஒரு 4 எக்ஸ்பர்ட் வந்து இந்த சைல்டு சேஃப்டி, சைல்டு ப்ரொடெக்ஷன், சைல்டு வெல்ஃபேர் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இது எங்கே நடந்ததுன்னா ராஞ்சியில் நடந்தது. அப்போ இதை யார் வந்து கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட். இவங்க தான் இந்த சிம்போசியமை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் விச் பிளேஸ். ஸோ இது வந்து இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து எதை பற்றி பண்ணாங்க அப்படின்னா ஜுவினைல் ஜஸ்டிஸ் ஆக்டில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும், என்னென்னலாம் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரலாம் அப்படின்றத தே டிஸ்கஸ்டு. ஸோ நெக்ஸ்ட்டு டெக் ஈக்விட்டி அப்படின்னு இந்தியா வந்து ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்மை லான்ச் பண்ணியிருக்கு. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுருக்கோன்னா ஈக்விட்டி வேணும் அண்ட் ஈக்குவாலிட்டி வேணும். ஸோ ஈக்விட்டின்னு வரும்போது இட் இஸ் பிலாங் டு உமன் எம்பவர்மெண்ட். ஸோ எப்படி வந்து இதில் டெக் ஈக்விட்டியில் உமன் எம்பவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உமனுக்கு வந்து டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் பற்றி சொல்லி கொடுக்குறாங்க. அதை பற்றி அவங்களுக்கு ஃபினான்ஷியல் லிட்ரேசி, டிஜிட்டல் லிட்ரேசி பற்றி அவங்க என்ன பண்ணுறாங்க சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அதுக்காக தான் டெக் ஈக்விட்டி அப்படின்ட்டு ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை பாருங்கள், equipping them with essential digital and financial literacy. ஓகே, ஸோ இது எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா it will be launched at G20 Empower Summit. எம்பவர் சமிட் எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா காந்தி நகரில். இந்தியாவில் வேரியஸ் சிட்டியில் வேரியஸ் சமிட் நடந்துகிட்டே இருந்தது. அதில் இப்போ நம்மளுக்கு நியூஸில் நோட்டிஃபை ஆனது G20 எம்பவர் சமிட். இதுக்கப்புறம் போக போக எந்தெந்த சமிட் எங்கெங்கே நடந்தது, G20 இந்தியா உள்ளே சிட்டிஸ் என்னென்ன சிட்டிஸில் அப்படின்றத படிப்போம். ஸோ எம்பவர் சமிட்
டோட்டலாக இந்தியாவில் நடந்தது அந்த பிக் ஈவெண்ட்டை நம்ம டெல்லி டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இஸ் டெல்லி டிக்ளரேஷன். ஸோ நெக்ஸ்ட் இந்தியா வந்து ஒரு 6 trillion ஜிடிபி எக்கனாமியா 2030 வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ திஸ் நம்பர் இஸ் இம்பார்ட்டன்ட். யார் யார் எவ்வளோ சொல்றாங்க அப்படின்றது. ஸோ இந்த 6 trillion ஜிடிபி எக்கனாமியா வந்துடும் யார் சொல்றாங்கன்னா ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் ரிப்போர்ட் தான் சொல்லுது. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா பெர் கேபிட்டியா இன்கம் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும், 70%க்கு இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, எப்போ 2030 எவ்வளோ யூஎஸ் டாலர்ஸ்னா 4000. இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது பெர் கேபிட்டியா இன்கம் வந்து பிலோ 4000 தான் இருக்கு. ஸோ ஆனால் 4000 இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இது மேஜர் க்ரோத் டிரைவர் எதுனா எக்ஸ்டர்னல் ட்ரேட் மூலியமா தான் இது இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நேஷனல் மார்க் வீக் அப்சர்வ்டு ஃப்ரம் 22 July to July. ஸோ டேட் இஸ் இம்பார்ட்டன்ட். moth is nothing but a insects. So national moth week எப்பனா ஜூலை 22nd ஜூலைலேருந்து ஜூலை 28 எந்த பிளேஸ் நீல்கிரிஸ்ல. ஸோ ஏன் நீல்கிரிஸ்ல அப்படின்னா இங்கே தான் வந்து ஸோ இங்கே வந்து 26 ஸ்பீஷீஸ் ஆஃப் மாத் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்காங்க நீல்கிரிஸ்ல. ஸோ அதனால யார் அப்சர்வ் பண்ணியிருக்கா? ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதனால நேஷ்னல் மாத் வீக் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த டேட்டில் வந்து நம்ம அதை அப்சர்வ் பண்ணுறோம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 146 மாத் ஹேவ் பீன் ரெக்கார்டட் இன் த நீல்கிரிஸ் ஓவர் த இயர்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்வச்த அபியான். ஸ்வச்தா அபியான். இந்த ஸ்வச்தா அபியான் அப்ளிகேஷன் வந்து எது கீழே வரும்னா சோஷியல் ஜஸ்டிஸ் மினிஸ்ட்ரி கீழே வரும். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் வந்து ஃபிசிக்கலாக போயிட்டு அந்த இடத்துல வந்து டைரெக்டாக பார்க்குறாங்க எத்தனை மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் கேசஸ் இருக்குது அப்படின்னு. அப்போ வந்து அவங்க 6253 கேசஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க இந்த ஸ்வச்தா அபியான் அப்ளிகேஷன் மூலிமா. அப்போ இது என்னன்னா ஃபிசிக்கல், இட் இஸ் வாட் இஸ் ஸ்வச்தா அபியான்? ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் ஆஃப் டேட்டா. ஓகே, ப்ரோக்ராம் மானிட்டரிங் யூனிட் வச்சு இவங்க வந்து பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் அப்ளிகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் அண்டர் விச் மினிஸ்ட்ரி? எதுக்காக இந்த ஸ்வச்தா அபியான்? ஃபார் ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் ஆஃப் மேனுவல் ஸ்கேவெஞ்சிங். ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஹூ அமாங் த ஃபாலோயிங் won 2023 F1 Belgium Grand Prix. ஸோ Grand Prix அப்படின்னா வெர்ஸ்டாப்பன் தான், 25 years Belgium player. So next, which among the following states recorded the highest number of missing cases of girls and women as per NCRB data? So இது யார் பண்ணானா? First Maharashtra, second is West Bengal. So first is Madhya Pradesh. மகாராஷ்டிரான்னு மாற்றி சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் இஸ் மத்திய பிரதேஷ், நெக்ஸ்ட் வெஸ்ட் பெங்கால். ஸோ நெக்ஸ்ட், வென் வாஸ் த நார்த் ஈஸ்ட் ஸ்பெஷல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஸ்கீம் வாஸ் லான்ச்டு? ஸோ எப்போ இதை லான்ச் பண்ணாங்க? 2017 தான் இதை லான்ச் பண்ணாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஸோ நேசிட் 2017 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஹூ அமாங் த ஃபாலோயிங் இஸ் த regulatory body for overall supervision and regulation of pension in India? So யாருன்னு பார்த்தீங்கன்னா PFRDA. Okay, next in the SEBI for stock, NABARD for agriculture. இந்த மாதிரி நம்ம இந்த அபெக்ஸ் பாடி எல்லாமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ எது கீழே எது வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் இஸ் கோகோஸ் ஐலாண்ட். வேர் இஸ் கோகோஸ் ஐலாண்ட் லொக்கேட்டட்? ஆன்சரில் பாருங்கள், சவுத் ஆஃப்ரிக்காவும் கொடுத்துருக்காங்க, ஆஸ்திரேலியாவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கீலிங் ஐஸ்லாண்ட். கொக்கோஸ் கீலிங் ஐஸ்லாண்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓஷனில் இருக்குது. ஓகே, ஆஸ்திரேலியாவுக்கு ஈஸ்ட் சைடு இருக்கும். ஸோ கீலிங் ஐஸ்லாண்ட். நார்மல் கொக்கோஸ் கொடுத்தாங்கன்னா அது வந்து அட்லாண்டிக் ஓஷனில் இருக்கும் நார்மல் கொக்கோ ஐலாண்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள்.
Who among the following is the chairperson of National Commission for Protection of Child Right? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலாம். யார் வந்து இப்போ இருக்க சேர்பர்சன் அப்படின்னா இது நம்ம அப்டேட்டடாக இருக்கணும். ஸோ த சேர்பர்சன் இஸ் பிரியங்க் கனுங்கோ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்தியா டு லான்ச் டெக் ஈக்விட்டி, transformative digital platform aimed at எதுக்காக? women empowerment, child abuse, sexual harassment, transgender welfare. ஸோ இதில் வந்து நம்ம உமன் எம்பவர்மெண்ட், இது வந்து டிஜிட்டல் அண்ட் ஃபினான்ஷியல் லிட்ரேசியை வந்து உமனுக்கு வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த டெக் ஈக்விட்டி அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட் as the highest, which among the following state has the highest per capita income? எந்தெந்த ஸ்டேட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் பெர் கேபிட்டியா இன்கம் வந்து ஹையஸ்ட் இருக்கிறது எப்போவுமே சதர்ன் ஸ்டேட்டில் தான் வரும். ஸோ இப்போ கொஸ்டினில் அப்படி கொடுத்தாங்கன்னா சதர்ன் ஸ்டேட்டை வி கேன் சூஸ் இட் ஈஸிலி. ஆனால் இங்கே பாருங்கள் எல்லாமே சதர்ன் ஸ்டேட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெலுங்கானா தான் as the highest per capita income. So next, moth or a group of insects that belong to என்ன பைலம்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ என்ன பைலம்? ஆந்த்ரோபாட்ஸ். Name the application launched to identify insanitary latrines and manual scavengers. என்ன அப்ளிகேஷன்? Swachhta Abhiyan. Okay.